சென்னை மாநகர மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் தலைநகரமே குடிநீர் பற்றாக்குறையால் தவிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகர மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளில் வெகுவாக நீர் குறைந்துள்ளதால் தலைநகரமே குடிநீர் பற்றாக்குறையால் தவிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பூண்டி ஏரி, சோழவரம், புழல் ஏரி, கண்ணன்கோட்டை, செம்பரம்பாக்கம், வீராணம் ஏரி உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து தினசரி சென்னை மாநகருக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அனைத்து ஏரிகளிலும் உள்ள குடிநீர் அளவை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட 2 TMC தண்ணீர் குறைவாக இருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் தண்ணீர் முழுவதும் வற்றி போனதால் சென்னைக்கு குடிநீர் அனுப்புவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. செப்டம்பர், அக்டோபர் ஆகிய 2 மாதங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாது என கணக்கிடப்பட்ட நிலையில் தற்போது சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் வேகமாக நீரின் அளவு குறைந்து சென்னையின் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் ஆங்காங்கே குடிநீர் கிடைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய விடியா திமுக அரசோ கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களை விட மார்ச் மாதத்தில் 8 அடி வரை நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் 28க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் பல மடங்கு நிலத்தடி நீர் குறைந்து வருவதால் குடிப்பதற்கு நீரின்றி மக்கள் திண்டாடும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விடியா திமுக அரசு சரி செய்து மக்களின் நீராதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது.